ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜேகே. வெல்கம் டு தொழில் பாட்காஸ்ட். கோபிநாத் அவர்கள் எழுதிய ப்ளீஸ் இந்த புத்தகத்தை வாங்காதீங்க என்ற புத்தகத்திலிருந்து. அன்பாக இருங்கள் என்று நான் சொன்னால் ஆரம்பிச்சிட்டானுங்கய்யா என்று உடனடியாக ஒரு விமர்சனம் ஏதாவது ஒரு மூலையிலிருந்து வரும். நீங்கள் விமர்சனம் செய்வது இருக்கட்டும், அன்பாக இருங்கள் என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டேதான் இருக்கிறார்கள் மனவியல் வல்லுநர்கள். அன்பு காட்டுவது உங்கள் மனதை லேசாக்குகிறது, எவ்வளவு இறுக்கமான சூழ்நிலையையும் தளர்த்துகிறது, இன்னும் சொல்லப்போனால் மாற்றுகிறது. அதனால்தான் எந்த ஊரிலும் சிடுமூஞ்சிகளுக்கு மதிப்பிருப்பதில்லை. அன்புக்கு மட்டும்தான் சில சிறந்த தன்மைகள் உண்டு. நீங்கள் அதை இன்னொருவரிடம் வெளிப்படுத்தினாலும் அல்லது யாரோ யாருக்கோ அன்பை வெளிப்படுத்தினாலும் அது எல்லோருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம்ம சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி ஒரு பரபரப்பான ஒரு கூட்டமான இடம். அடுத்த ரயிலுக்காக காத்திருப்பவர்கள், 24 மணி நேர பயணம் முடித்து களைப்புடன் திரும்புபவர்கள், 2 நாள் பயணம் செய்யணுமே அப்படின்னு எரிச்சலோட முனகி கொண்டிருப்பவர்கள். இந்தியன் ரயில்வே எப்போதுமே இப்படித்தான், சொன்ன நேரத்துக்கு ரயில் வரவே வராது என்று முனகி கொண்டிருப்பவர்கள். கர்ம சிரத்தையாய் பாப்கார்ன் விற்று கொண்டிருப்பவர்கள், அழுகை நிறுத்த போறியா இல்லையா என்று அதட்டி கொண்டிருக்கின்ற அம்மாக்கள், 10 ரூபா போட்டு கொடு சார் என்று பேரம் பேசி கொண்டிருக்கிற போர்ட்டர்கள், கால் கடுக்க நின்று களைத்து போன போலீஸ்காரர்கள், இப்படி பல மனநிலைகளில் இருக்கிற எல்லோரும் சங்கமிக்கிற இடம் அது. ஒவ்வொரு மனதிலும் காரணமின்றியோ காரணத்துடனோ ஏதோ ஒரு எரிச்சல். ஒரு ட்ரெயின் வந்து நிற்கிறது. அதிலிருந்து தேவதை மாதிரி ஒரு பெண் இறங்குகிறாள். கூட்டத்தை விலக்கி கொண்டு இங்கிருந்தோ ஓடி வருகிறான் ஒரு இளைஞன் பூங்கொத்தோடு. அவன் அவசரத்துக்கு உங்களை தள்ளி கொண்டு போன இரைச்சலோடு அவனை பார்க்கிறீர்கள். வேகமாய் ஓடுகிற அந்த பையன் அந்த பெண் முன்னால் போய் நிற்கிறான். தேவதை அவனை முறைக்கிறது. அவள் முன் மண்டியிட்டு பூங்கொத்தை நீட்டியபடி ஐ லவ் யூ என்கிறான் அந்த இளைஞன். லேசாய் சிரிக்கிற அந்த தேவதை அவன் அருகில் மண்டியிட்டு அவனை அணைத்துக் கொள்கிறது. நான் சொல்கிற போதே இந்த காட்சிகள் உங்கள் கண்முன்னே விரிகிறது. உங்களையும் அறியாமல் ஒரு சந்தோஷமும் உற்சாகமும் உங்களிடத்தில் மொழிக்கிறது. அப்படியானால் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஏதேதோ மனநிலைகள் இருந்தாலும் அன்பை பரிமாறிக்கொண்டே இருப்பவரை பார்க்கும்போது கண்கள் விரிகிறது, அலுப்பு குறைகிறது, இதழோறும் ஒரு சின்ன சிரிப்பு கூட வருகிறது. இறுக்கமான நெரிசலான அந்த சூழல் இப்பொழுது கொஞ்சம் லேசாகிறது. நமக்கும் அந்த இளைஞனுக்கும் அந்த இளைஞனின் தேவதைக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? ஆனாலும் அந்த அன்பு பரிமாற்றம் அழகாய் இருக்கிறது, சந்தோஷமாய் உணரப்படுகிறது. இந்த காட்சியை பார்த்துவிட்டு கலிகாலம்டா என்று முனகி கொண்டு போகிற சிலருக்கும் கூட உள்ளுக்குள் ஒரு தழுவலான உணர்வுதான் அது. அவர்கள் வெளிப்படுத்தியது அன்பு, முற்றிலும் பொய்யில்லாத ஒரு அன்பின் வெளிப்பாடு எல்லோரையும் மகிழ்ச்சிப்படுத்துகிறது. யாரோ யாருக்கோ வெளிப்படுத்துகிற அன்பு உங்களை சந்தோஷப்படுத்தும் என்றால், நீங்கள் அன்பாயிருப்பதும் நம்மிடம் அடுத்தவர் அன்புடன் நடந்து கொள்வதும் எவ்வளவு அலாதியான விஷயம். ஒரு நிமிஷம் பொறுங்க கோபி, இங்கே எனக்கு ஒரு சந்தேகம். நான் எல்லோரிடமும் அன்பாத்தான் இருக்கேன், ஆனால் அவங்களும் என்னிடம் அன்பாக இருக்கணுமே. ஒன்று, அவங்க என் அன்பை புரிஞ்சுக்கணும், இல்லைன்னா என்னை பைத்தியக்காரனா நினைக்காம இருக்கணும், இல்லையா? உண்மைதான். இங்கு அன்பை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் தேவைப்படுது. திரும்ப ஏதாவது கிடைக்கணும்னு உறுதியாக தெரிஞ்சாதான் அன்பை செலுத்துவேன்னு நீங்கள் சொன்னால் அது வியாபாரம். அவர்களும் என் மீது அன்பாக நடந்து கொள்ள வேண்டுமே என்ற சந்தேகத்தோட அல்லது நிபந்தனையோட நீங்கள் செலுத்துகிற அன்பு எப்படி முழுமையானதாக இருக்கும்? அன்பு செலுத்துவதே ஆனந்தமான அனுபவம் என்கிற போது அவர் திருப்பி செலுத்தினால்தான் சந்தோஷம் என்று இல்லை. நான் வழக்கமாக டீ குடிக்கிற கடைக்கு ஒரு நாய் வரும், பாலாட்டம். நானும் அதுக்கு பிஸ்கட் எல்லாம் வாங்கி கொடுப்பேன். பிஸ்கட்டை தின்ன உடனே அது வாலாட்டுறது நின்றுடும். பக்கத்தில் இருப்பவர்கிட்ட போய் வாலாட்டம். எனக்கு எரிச்சலாக வரும். இதற்கு நாம் வருகிற போதெல்லாம் பிஸ்கட் வாங்கி தர்றோம், ஆனால்
நம்ம மீது அதற்கு ஒரு ஸ்பெஷல் கவனிப்பு இல்லையேன்னு நினைப்பேன். அதற்கு காரணமும் இருக்குது. அதற்கு அவ்வளவா பசி இல்லாத நேரத்தில் அது என் பக்கத்தில் வராது, வாலாட்டாது. அந்த சமயங்களில் என்னை கண்டுக்கவும் செய்யாது. அப்போ எனக்கு அது மீதான எரிச்சல் ரொம்ப அதிகமாக வரும். அதனால் அது வாலாட்டினாலும் சில நேரங்களில் எதுவும் வாங்கி தர மாட்டேன். நான் அன்பு செலுத்துகிறேன், அதை மட்டும் அது கண்டுக்கவே இல்லையே அப்படிங்கிற கோவம் தான் எனக்கு வரும். ஒரு நாள் நைட்டு 11 மணி இருக்கும். அந்த கடையில் டீ குடிச்சிட்டு இருந்தேன். வழக்கம் போல் அந்த நாய் வந்து வாலாட்டுனுச்சு. அப்போ நான் அதை கண்டுக்கவே இல்லை. அன்பில்லாத நாயை நான் ஏன் கண்டுக்கணும்? அதனோட வாலாட்டலை உதாசீனப்படுத்திட்டு பைக்கில் ஏறி ஒரு 50 மீட்டர் தூரத்தில் போய் ஒரு வளைவில் திரும்பினேன். மண்ணு கொட்டி கிடந்தது தெரியாமல் வழுக்கி சறுக்கி அப்படியே விழுந்துட்டேன். இப்போது என் மேலே பைக்கு கிடக்கு. என்னால் எழவ முடியல. அந்த சந்தில் யாருமே இல்லை. எப்படி தான் அங்கே ஓடி வந்துச்சோ தெரில. அந்த நாய் என்னை சுற்றி சுற்றி வந்து குறைச்சிது, பதர்னுச்சு. திடீர்னு ஓடி போய் டீ கடையில் நின்றுக்கிட்டு குறைக்குது. காட்டு கற்று கத்துனுச்சு. டீ கடை மாஸ்டர் அந்த குறைக்கிற சத்தத்தை கேட்டுட்டு வெளியில் வந்து பார்க்குறாரு. நான் விழுந்து கிடைக்கிறத பார்த்துட்டு என்கிட்ட ஓடி வந்தார். அன்னைக்கு அந்த நாய் குறைத்த குறைப்பும் அது அடைந்த பதட்டமும் இன்றைக்கும் என் கண்ணு முன்னால் நிற்குது. இத்தனை நாளாக அன்பில்லாத நாயின்னு நான் அதை பல முறை மனதுக்குள்ளே திட்டியிருக்கேன். மெதுவாக நடந்து கடைக்கு வந்தோடனே மாஸ்டர் எனக்கு தண்ணி கொடுத்தாரு. வழக்கம் போல் வாலாட்டியபடி என்னை சுற்றி சுற்றி வந்துச்சு அந்த நாய். என்கிட்ட வந்து வந்து நகர்ந்து போணுச்சு. வேகமாக 2 பிஸ்கட் எடுத்து அதுக்கிட்ட போட்டேன். என்னை உத்து பார்த்தவாறே வாலாட்டிக்கிட்டே ஓடிடுச்சு. மாஸ்டர் சொன்னார், பாவம் சார், அதுக்கு செம பசி. உங்களுக்கு அடிபட்டதில் ரொம்ப கலங்கி போயிடுச்சு போல இருக்கு. அதான் பிஸ்கட்டை கூட சாப்பிடாம போகுது அப்படின்னு சொன்னார். அதை கேட்டதும் எனக்கு ரொம்பவே வலிச்சுது. இப்படித்தான் என் மீது அன்பு காட்டுறதில்லைன்னு பலரையும் நாம் நினைக்கிறோம். அதனாலேயே தான் அவர்கள் மீது அன்பு காட்டவும் தயங்குறோம். உங்கள் அன்பு உண்மையானதாகவும் நியாயமானதாகவும் இருந்தால் எதிர்த்தரப்பிலும் அப்படி இருந்துதான் ஆக வேண்டும். அன்பு என்கிற பெயரில் அடுத்தவரை வதைக்கிற போதோ அல்லது அளவுக்கு மீறி எதிர்பார்க்கிற போதுதான் நீங்கள் நினைப்பது கிடைப்பதில்லை. இது ஒரு பக்கம். எதிர்பார்ப்பில்லாத அன்பு இனிமையானது. ஆனால் அன்பு செலுத்துகிற வரை அலட்சியப்படுத்துவதும் அன்பை வெளிப்படுத்துவதில் கருமையாயிருப்பதும் அன்பினால் கிடைக்கிற சந்தோஷத்தை உணராததால் தான். தான் ஒரு கண்டிப்பான பேர்வழி என்று காட்டிக்கொள்வதற்காக இறுகிய முகத்தோடு திரிகிறவர்கள் தான் ஏராளம். தான் அன்பு காட்டினால் அதை மற்றவர்கள் பலகீனமாக எடுத்துக்கொள்வார்கள் என்று அவர்கள் நினைப்பதுதான் இதற்கு காரணம். போதாததுக்கு அவர் கரார் பேர்வழி என்கிற பட்டம் வேறு கிடைக்கும் அல்லவா? பிள்ளைகளிடம் அன்பை வெளிப்படுத்தினால் அவர்கள் கெட்டு போவார்கள் என்று நினைக்கின்ற அப்பாக்கள், மாணவனிடம் அன்பு காட்டினால் மரியாதை கிடைக்காது என்கின்ற ஆசிரியர்கள், கண்டிப்பாக இருந்தால்தான் வேலை நடக்கும் என்கிற எண்ணத்தில் பாசமாக பேச தயங்குகிற மேனேஜர்கள், இப்படி ஒவ்வொருவரும் அன்பை வெளிப்படுத்தக்கூடாது என்று கங்கணம் கட்டிக்கொண்டு இருப்பதற்கு நிறைய காரணங்கள் வைத்திருக்கிறார்கள். நீங்கள் எதற்காகவெல்லாம் அன்பை வெளிப்படுத்த தயங்குகிறீர்களோ அது அனைத்தையும் விட அன்பு உயர்வானது அப்படிங்கிறாரு மார்க் லூயிஸ். ஒரு நீயா நானா நிகழ்ச்சியில் வேலைக்கு போகிற பெற்றோர்கள் ஒரு பக்கம், அவருடைய பிள்ளைகள் மறுபக்கம். நிறைய பிள்ளைகள் வைத்த குற்றச்சாட்டு, மற்ற பெற்றோர்கள் மாதிரி எங்கள் பேரண்ட் எங்கள் மேலே அன்பு காட்டுறதில்லை அப்படிங்கிறது தான். ஒரு தந்தை விளக்கம் கொடுத்தார். அவர்களுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம், அவங்களுக்கு எங்களோட அன்பு புரியல அப்படின்னு சொன்னார். இந்த வேலையெல்லாம் தூக்கி போடுங்க, இந்த பணம்லாம் எங்களுக்கு வேண்டாம், எங்கள் மேலே அன்பு காட்டுங்க என்று பொட்டில் அடித்தார் போல் சொன்னால் ஒரு சிறுமி. உண்மையில் குழந்தைகள் மீது இருக்கிற அளவற்ற அன்பால் தான் பெற்றோர்கள் கஷ்டப்படுகிறார்கள். ஆனால் அந்த அன்பை வெளிப்படுத்தாத போது அந்த குழந்தைகளுக்கு அது எப்படி புரியும்? ஒரு நிலையில் அவர்கள் இருவருக்கும் உள்ள இடைவெளி அதிகமாகி தன் மீது அன்பு காட்டுவதாக நடிப்பவரை நோக்கி அந்த குழந்தை நகரும். இங்கே அன்பை வெளிப்படுத்தாத காரணத்தால் குழந்தையும் சந்தோஷமாக இல்லை, அந்த குடும்பமும் சந்தோஷமாக இல்லை. உங்கள் கடும் உழைப்பு இங்கே அர்த்தமில்லாததாக மாறிவிடுகிறது.
இயல்பிலேயே அன்பை வெளிக்காட்டுவதில் அதிக கூச்சம் கொண்டவர்கள்தான் அதிகம் பேர். அடுத்தவரை நோகடிக்கிற கோபத்தை, எரிச்சலை, வன்மத்தை, பொறாமையை, ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்த தயங்காத நாம் ஏன் அன்பை வெளிப்படுத்த தயங்க வேண்டும்? வெறும் உணர்தலிலேயே புரிந்து கொள்ளப்பட வேண்டியதுதான் அன்பு என்றெல்லாம் தத்துவம் பேச முடியாது. 5 வருஷம் கழிச்சு வீட்டுக்கு போற பிள்ளைய அம்மா ஓடி போய் அணைச்சிக்குவாங்க. சில அப்பாக்கள் கரகரத்த குரல்ல கை கழுட்டு வா சாப்பிடலாம் அப்படிம்பாங்க. காரணம் என்னன்னா, அவங்க அப்படித்தானா அன்பையெல்லாம் வெளிப்படுத்த மாட்டாங்களாம். ஏன் சார், உங்க பையன் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமலா உங்க வீட்டுக்கு வந்திருக்கான்? உங்க மனசு துடிக்கையா? அணைத்து கொள்ளணும்னு பரபரக்கலையா? அட போப்பா, இது என்ன சினிமாவா என்று கேட்பீர்கள். நானெல்லாம் இரும்பு மாதிரி என்று டயலாக்லாம் விடுவீங்க. அப்புறம் ஏன் சார் அவன் தூங்கிய பிறகு அவன் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டு கருத்து போயிட்டான்லடி என்று உங்கள் மனைவியிடம் சொல்லி கொண்டு கவலைப்படுகிறீர்கள்? உங்கள் பிள்ளைக்கு தெரியாமல் வெளிப்படுத்த அன்பு ஒன்றும் மோசமான விஷயம் இல்லையே. நீங்கள் இரும்பு தான். அந்த பதக்கத்தை காப்பாற்ற எத்தனை நாளைக்கு இப்படி மனசுக்குள்ளேயே அன்பை சுமந்து கொண்டு திரிவீங்க? நீங்கள் அன்பானவரா இல்லையா அப்படிங்கிறத அம்மாட்ட கேட்டு தான் மகன் தெரிஞ்சுக்கணுமா என்ன? இல்லை வேலு நாயக்கரிடம் கேட்குற மாதிரி நீங்கள் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு விசாரிக்கணுமா? நீங்கள் 5 வருஷம் கழித்து வர்ற பிள்ளைய மனசுக்கு ஆசைப்படுற மாதிரி ஓடி போய் அணைச்சிக்கிட்டிங்கன்னா, தூணுக்கு பின்னால் நின்றுட்டு இருக்க அவனோட தங்க ஓடி போய் கட்டிக்கிட்டு இருந்திருப்பா. உங்கள் வீட்டு பப்பி ஓடி வந்து குதிச்சிருக்கும். உங்கள் அம்மா, அதான் அவங்க பாட்டி, பேரனை உச்சி முகந்து முத்தம் கொடுத்துருப்பாங்க. 5 வருடம் கழித்து வீட்டுக்கு வர்ற பிள்ளைக்கு அதுதானே வரவேற்பு. அவன் காத்திருக்கிறது இதற்கு தான். இட்லி தீங்குவா இவ்வளோ தூரம் வந்தா? நீங்கள் அன்பை வெளிப்படுத்தி இருந்தா நீங்கள் மட்டும் இல்லை, அந்த இடமே மகிழ்ச்சியில் நிறைந்திருக்குமே. நீங்கள் இரும்பாக இருந்துட்டு போங்க சார். அன்பை வெளிப்படுத்துவதில் கிடைக்கிற சுகத்தையும் சுகானுபவத்தையும் உணராத மரமாக இருக்காதீங்க. இந்த பிரபஞ்சமே அன்பால் நிறைஞ்சிருக்கு. நீங்கள் ஏன் ஓடி ஓடி ஒளிஞ்சுக்கிறீங்க? என்னோட கடமைகளை செய்கிறதன் மூலமாக என் அன்பை வெளிப்படுத்துகிறேன், அதை அடுத்தவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா விளக்கம் சொல்லாதீங்க. மனைவிக்கு தலைவலின்னு மாத்திரை வாங்கி கொடுத்தீங்களே, இப்போ எப்படி இருக்கு? நான் வேணும்னா மருந்து தேய்ச்சி விடட்டா அப்படின்னு கேட்டிங்களா? கேட்டிருந்தா இங்கே மருந்துக்கு தேவையே இருந்திருக்காது. அன்பாக இருப்பதும் அன்பை வெளிப்படுத்துவதும் தான் மனிதனின் இயல்பு. நாங்கள் இரும்பு பார்ட்டி என்று மார்தொட்டி கொள்பவர்களுக்கு ஒரு விஷயம். உங்கள் கழுத்தில் அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் என்ற பதக்கத்தை தொங்கவிட்டு விட்டு உங்கள் முதுகுக்கு பின்னால் நிறைய பேர் முனகி கொண்டுதான் இருக்கிறார்கள். அன்பை கொடுப்பதும் பெறுவதும் ஒரு ஆத்மார்த்தமான அனுபவம். இரும்பு மனிதன் என்ற உப்பு பெறாத ஒரு பட்டத்துக்காக இந்த அனுபவத்தை அடகு வைத்து விடாதீர்கள். உங்களிடம் அன்பு செய்ய இந்த உலகமே காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி.